உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் முறை. இத்தனை முறை நம்ம என்னென்னமோ செஞ்சோம். சிறுநீரகத்தில் இருக்க கல்லை வெளியேற்றணும், எல்லாம் பாதுகாக்கணும். முதல்ல பாதுகாத்தா தான் எல்லாமே சரி வரும். அதனால தான் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு எப்படி நம்ம சாதாரணமாக எல்லாருக்குமே சிறுநீரகம் பழுதடைஞ்சு கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க. அந்த ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும்னா எப்படி மருத்துவம் செஞ்சால் அந்த கிட்னியை பாதுகாக்க முடியும்? அது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவம். ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு சிறுநீர் பழுது அடைஞ்சு போகுது. இன்னைக்கு இருக்கிற சாப்பாட்டில் போட்டிருக்கிற யூரியா, டிஏபி, பொட்டாசு இதை கழுவி களையணும்னா ஒரு மனிதனுக்கு 16 ஜோடி கிட்னி வேணும்னு சொல்லி பெரிய மருத்துவமனையில் பெரிய ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது ஒருத்தருக்கு நமக்கு ஒரு ஜோடி தான் இருக்குது, 16 ஜோடி கிட்னி இருந்தால் தான் சரியாகும்னா ஏன் நமக்கு அப்படி இருந்து நமக்கு நல்லா இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவு ரசம் சாப்பிட்றாங்க. ரசத்தில் புளி சேர்க்கறதால அந்த புளி உள்ளே இருக்கிற அந்த உப்புக்களை கழுவி எடுக்குது. யார் எது சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு ரசம் சோறு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அது ஓரளவுக்கு நம்ம உடலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ரசம் சாப்பிடாமல் இருந்தால் எல்லாருக்குமே நெருக்கி 100க்கு 90 பேருக்கு கிட்னி போயிடும். இந்த ரசம் சாப்பிட்ற முறையில் தான் நம்மலாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரசம் ஏன் அந்த இதுன்னா, அந்த உப்புகளை கழுவி களையிறதுல அந்த ரசம் நல்லது. அதில் ஒரு முக்கிய மருந்தாக நம்ம தூதுவளை, இந்த தூதுவளையை பயன்படுத்துகிறோம். தூதுவளையை பயன்படுத்தும் போது இதன் உள்ள தன்மைகள் அனைத்தும் சேர்ந்து உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. சளியை மட்டும் வெளியேற்றுறது இல்லை, உள் உறுப்புகளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறது. அழுக்குனா அந்த உப்புத்தன்மைனா எல்லா வகையான உப்புக்களையும், நம்ம சாப்பாட்டுக்கு போடுற உப்பு கொஞ்சம்தான், ஆனால் ரசாயன உரம் போட்டு விவசாயிகள் வளர்க்குற அந்த நெல்லில் இருக்கிற உப்புத்தன்மையை வெளியேற்றணும்னா இந்த மாதிரி நம்ம மூலிகையில் பயன்படுத்தணும். இந்த தூதுவளையை மட்டுமல்ல, கருவேப்பிலையும் பயன்படுத்தணும். கருவேப்பிலை நம்ம உள் உறுப்புகளை சுத்தம் பண்ணும். சிறுநீரகத்தை சுத்தம் செய்யணும்னா இதெல்லாம் சரியாக வரும். அதோடு சேர்ந்து கொத்தமல்லியை தினந்தோறும் ஏன் சேர்க்குறோம்னா சிறுநீரகம் பாதுகாப்புக்காக வேண்டி தான் நம்ம முன்னோர்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் நிரந்தரமாக நம்ம சமையலில் வச்சதுக்கு காரணம் நம்ம உள் உறுப்புகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். புளியை சேர்த்தாங்க. வேறு எங்கேயுமே புளி சேர்க்குறதே கிடையாது. நம்ம இந்தியாவில் அதிக அளவு புளி சேர்க்குறோம்னா தெரியாதனமாக ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு மருந்து, ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. எந்த ஒரு பாய்சனாக இருந்தாலும் இந்த புளி தண்ணி போச்சுன்னா அதை கரைச்சி வெளியே எடுத்துரும். இந்த இடு மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடு மருந்து வச்சிருக்கிறவங்க வீட்டில் போய் ஒரு டம்ளர் ரசத்தை குடிச்சிட்டிங்கன்னா அவங்க எது வச்சுருந்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது, வெளியில் வந்துடும். இந்த புளியை பயன்படுத்துறதுக்கு காரணம் வயிற்றில் மட்டும் இல்லை, எல்லா பகுதியிலையும் இருக்கிற அழுக்குகளை கழுவி களையும். இது தேவையில்லாமல் இருக்கிற ஒரு பொருளை உள்ளே வச்சிருக்க விடாது. அதனுடைய தன்மை கொள்ளுன்னு சொல்கிறோம். இந்த கொள்ளு பயிர் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு மாற்று பயிர் கிராமப்புறங்களில் காணை பயிர்னு சொல்லுவோம். இதை கொள்ளுன்னு சொல்லுவோம். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. நல்லா கொளுத்து போயிருந்தா, உள்ள கொழுப்புக்கள் அடைச்சிருந்தா, கொள்ளு சாப்பிட்டு வந்தால் அந்த கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது இந்த கொள்ளு. இளைச்சி போயிருக்கிறவனுக்கு எள்ளு கொடுத்தோம்னா அவன் திருப்பி குண்டாவான், நல்லாவான். அந்த கொள்ளை ஏன் பயன்படுத்துகிறோம்னா கொழுப்புகளோ அல்லது வேறு ஏதாவது அந்த சிறுநீரகத்தை போய் அடைச்சி அதை பழுதடைய செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த கொள்ளு சேர்க்கும்போது அதெல்லாம் கரைச்சி அந்த இடத்த சுத்தம் செய்யும். அதனுடைய தன்மைகள் காரத்துக்கு தான் கட்டுப்படும். சில கொழுப்புகள் புளிப்புக்கும் இந்த இதுக்கும் கட்டுப்படாத போது நம்ம காஞ்ச மிளகா வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய தன்மை அந்த கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஏன் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள் உறுப்புகள் கரைஞ்சி ஒல்லியாகவே இருப்பாங்க. கொழுப்பே இருக்க விடாது. அதிகம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு வைக்க விடாது. வேண்டாத கொழுப்புகளாக வேணுன்ற எந்த கொழுப்பாக இருந்தாலும் கரைச்சிரும் இந்த மிளகா வத்தல். இந்த மிளகா வத்தலை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து பூண்டு ஏன் பயன்படுத்துகிறோம்னா அது உள் உறுப்புகளில் காயமாக்கிட்டு வந்தாலும் அந்த காயத்தை ஆற்றக்கூடியது. இந்த பூண்டு உள் உறுப்புகளில் புண்ணு இருந்தால் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. உங்களுக்கு ராத்திரியில் தூங்க முடியாமல், மூக்கு அடைச்சி தூங்க முடியாமல் இருக்கிறவங்க ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்து அதோட வெல்லம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு தூங்கி பாருங்கள், மூச்சு நல்லா வரும். மூச்சு நல்லா வந்துச்சுன்னா சுகமாக தூங்கலாம். அப்போது அது உள் உறுப்புகளை சரி செஞ்சு பாதையை பெருசாக்கி விடுது. அப்போது அந்த சிறுநீரகம் சரியாக போகலனாலே இந்த பூண்டு உள்ளே போகும்போது அந்த பாதையை சரி பண்ணி பெருசாக்கி சிறுநீரை கழிக்க வச்சிடும். இது எந்த இடத்துல மூச்சு குழாயில் அடப்பு இருந்தாலும் சரி, வேறு எங்கே அடப்பு இருந்தாலும் சரி, பூண்டை சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு ராத்திரி நேரத்தில் பாலில் போட்டு வேக போட்டு சாப்பிட்டா இந்த பிபின்றதெல்லாம் இருக்காது. பிபின்னு சொல்லுவோம் இல்லையா,
உயர் ரத்த அழுத்தம், குறைவு ரத்த அழுத்தம்ன்ற அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்கிறதுல பூண்டு ஒரு சிறந்த மருந்து. சீரகம் சேர்க்குறோம். இந்த சீரகம் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா உள் உறுப்புகளை சீர் அகம் ஆக்கும், உள் உறுப்புகளை வந்து சரி செய்யும், சீராக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சீரகம். இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா வீடு தவறாமல் அவங்க தண்ணியே குடிக்கிறது தண்ணி சீரகம் தான். ஏன் சீரகம் பயன்படுத்துகிறாங்க? நல்லதை செய்து அதையே நேரடியாக சாப்பிட்ருவோம். தினந்தோறும் இதையே சாப்பிடுவோம். நீங்கள் போய் யார் வீட்டில் தண்ணி கேட்டு பாருங்கள், அந்த சீரக தண்ணி தான் தருவாங்க. நம்ம போனதுமே சந்தேகப்பட்டுருவோம், என்னடா நம்ம ஊரில் கிடைக்காத தண்ணி எங்கள் பிராந்தியை கொண்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு. பார்த்தா அது சீரக தண்ணி. இன்னும் தண்ணினா இதை தான் நினச்சிட்டேன்னா இல்லை, அது உண்மையிலேயே எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் இல்லை, வந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அது சீரக தண்ணின்னு. அந்த அளவு தெளிவாக வடித்து அதை கொதிக்க வச்சு ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. இது அனைத்தும் சேர்ந்த கலவையாக இப்போ மருந்து தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கும் மருந்து. சிறுநீரகத்தை வாரம் ஒரு முறை இதை செஞ்சோம்னா சிறுநீரக பழுது அடையாது. இந்த கிட்னி வந்து பாதிப்பாயிடுச்சு, அதில் வந்து இவ்வளோ இருக்கு உப்பு, கிரியேட்டின் இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த கூட்டு கலவையாக சேர்ந்த இந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிடும்பொழுது நெஞ்சு தகைன்னா என்ன, அதிகமாக வேலை செஞ்சு இந்த தசைகள் எல்லாம் வலி இருக்கும், அந்த வலியோடு சேர்ந்த நெஞ்சு இறுக்கமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தா நெஞ்சு இறுக்கமாகவே இருக்குது, எனக்கு ஏதோ தெரியல, மனசு பாதிப்பு இல்லை, உள்ளே வந்து இரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கும். அந்த இரத்த குழாய் சுருங்கினதை இந்த நம்ம செய்ய போகிற மருந்து வந்து விரிவுபடுத்தும். அப்போ வந்து அந்த தசைகள் விரிவு கொடுக்கும்போது நமக்கு வந்து உள்ளே வந்து இறுக்கமாக இருக்கிற நெஞ்சு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். மூச்சு வந்து நல்லா வேகமாக விட முடியும். மூச்சு வேகமாக விட முடிய நமக்கு வந்து சுகம், அதான் அதிக நல்லது நடக்கும். அதிக நல்லது நடக்கணும்னா இந்த கலவை ஏன் இத்தனை சேர்த்துருக்கோம்? 9 வகையான பொருள்களை நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு பொருள் 2 பொருள் சேர்த்தாலும் மருத்துவம் தான். ஒரே பொருளில் சரியாகிற மருத்துவமும் ஒன்று தான். ஆனால் அது வேற வேலை செய்யும். இத்தனை பொருள்களையும் நம்ம சேர்க்கும்போது உள் உறுப்புகள் ஒன்றுக்கு ஒன்று துணை. ஈரல் பாதிப்பாக இருக்கட்டும், அதுக்கு மேலே வேற எந்த மண்ணீரல், கல்லீரல் எது பாதிப்பாக இருந்தாலும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இந்த மருந்து ஒவ்வொரு இடமா சுத்தம் செஞ்சாதான் சிறுநீரகத்துக்கே போக முடியும். சிறுநீரகத்துக்கு போகணும்னா மேலே உள்ள உறுப்புகள் கெட்டு போயிருந்தாலும் அந்த மேலே உள்ள உறுப்புகளை சரி செஞ்சுக்கிட்டே போனாதான் கீழே உள்ள சிறுநீரகத்துக்கு கடைசியாக தான் போக முடியும். ஏன்னா சிறுநீரகத்துக்கு அடுத்து அந்த சிறுநீர் வெளியாகி ஆகணும். அந்த இடத்துல போய் வேலை செய்யணும்னா அதுக்கு மேலே உள்ள உறுப்புகள் எல்லாத்துலேயும் அடப்பு இருக்கிறது. இந்த அடப்பு எடுத்துக்கிட்டே போகும்போது தான் அந்த சிறுநீரகத்தில் உள்ள உப்பு கழுவி களையிறதுல இது ஒரு சிறந்த மருந்து. அது சளியாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், வேற சதை கொழுப்புகளாக இருக்கட்டும், தேவையில்லாத கொழுப்புகளாக இருந்தாலும் அந்த கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுறதுல இந்த மருந்து வந்து தலை சிறந்த மருந்து. இந்த மருந்து தயாரிக்கும் முறையை பின்பு பார்ப்போம். இந்த கொள்ளு பயிருன்னு சொல்கிற இந்த காணப்பயிரை எடுத்து நம்ம முதல்ல வறுத்து தான் இதை வந்து பயன்படுத்தணும். பச்சையாக பயன்படுத்தணும்னா இது முதல் நாளே ஊற வைக்கணும், அப்போ தான் பச்சையாக பயன்படுத்த முடியும். அதை வந்து வேக வச்சு இது பண்ணணும். இப்போ நம்ம வறுத்து பயன்படுத்தணும். நேரடியாக பச்சையாக பயன்படுத்தணும்னா இது காது கேட்க விடாது, காதை வந்து கொஞ்சம் செகுட்டு காது மாதிரி ஆக்கிரும். பச்சையாக வந்து யாருமே கொள்ளு பயிரை சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு காது கேட்கும் திறமை குறைஞ்சிரும். அதனால் கொள்ளு பயிரை பச்சையாக சாப்பிடக்கூடாது, வறுத்து சாப்பிடணும், இல்லைன்னா அவிச்சு சாப்பிடணும். இப்போ நம்ம வறுக்கணும். இந்த வறுக்கிற முறையை இப்போ பார்ப்போம். இந்த கொள்ளு பயிரை வந்து லேசாக பொன் வறுவலாக வறுக்கணும். பொன் வறுவலாக வறுத்தாத்தான் அது வந்து இது கருக விடக்கூடாது. கருகாமல் லேசாக வந்து அந்த வடச்சட்டியில் போட்டதும் எடுக்கவும் கூடாது. அதை வந்து லேசாக கருகாமையும் அந்த தோல் கொஞ்சம் மாறுற நிறத்துக்கு கொண்டு வரணும். அப்போ வந்து அதுலேருந்து ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வரும்பொழுது நம்ம வந்து அதை வந்து நிறுத்திக்கலாம். அந்த வாசம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா மேல் தோள்கள் வந்து லேசாக வந்து வறுக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். வறுக்கப்பட்டதுக்கப்புறம் அதை அரைக்கணும். அதுக்காக வேண்டி தான் அதை வறுக்கிறது. பச்சையாக அது செஞ்சோம்னா அதை அரைக்கிறதும் கஷ்டம். அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் அதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா இது நம்ம தயாரிக்கிற எல்லா மருந்தும் பெரியவங்களும் குழந்தைங்களும் யாரும் சாப்பிடணும். யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எப்படி போனால் என்னன்னா இதை வந்து நான் இங்கே செஞ்சு காட்டவே மாட்டேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் இந்த சேனல் மூலயமா நம்ம கூப்பிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் இந்த மருத்துவம் போய் சேரணும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஜி தமிழ் பார்க்குற அனைத்து நபர்களும் வந்து டாக்டருங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 120 மருத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 120 மருத்துவம் தெரிஞ்சிருந்தா அவங்க ஒரு சரியான ஒரு மருத்துவர். அதனால நம்ம ஜி தமிழ் நேயர்கள் அனைவருமே ஒரு டாக்டர் தான். அப்போ பார்க்குற டாக்டருங்க என்னன்னா ஒரு தவறு செய்யக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு தான் அவங்க டாக்டரு.
அதனால அவங்க எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கணும்னா சரியான முறையில் செய்யணும். அரையங்குறையமா செய்யக்கூடாது. மருத்துவம் வந்து தவறு செஞ்சா நம்ம தவறு செஞ்சதை அடுத்தவங்கள போய் பாதிக்கும். இன்னைக்கு நம்ம செய்கிற மருத்துவம் எல்லாருக்கும் போய் சேரணும். இதில் ரெண்டாவதா புளி. இந்த புளியை எடுத்து இதில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த புளியை எடுத்து இதை தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த தண்ணியில் ஊற வச்சு இந்த புளியை வந்து அதை கரைச்சிக்கிறணும். ஏன்னா புளியை வந்து நேரடியாக கரைக்க முடியாது. அதை மிக்சியில் அடித்தாலும் ஒட்டிக்கிறோம், அம்மியில் வச்சு அரைச்சாலும் ஒட்டிக்கிறோம். அதனால் கரைச்சி எடுக்கணும். இப்போ ஊற வச்ச புளியை இப்போ காட்டும். புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி அதில் உள்ள விதைகள், துவல்கள், நார் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதை சுத்தப்படுத்திடணும். அதோடு சேர்ந்து மிளகாய் வத்தல். மிளகாய் வத்தல் வந்து 4 சேர்க்கணும். இந்த காம்பை சேர்க்கக்கூடாது. காம்பை எடுத்துட்டு காம்பை நீக்கிட்டு இந்த மிளகாய் வத்தலை சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. சொல்லுவாங்க எல்லா இதுலேயும் வந்து ஒரு காரசாரம் இருக்கணும், அப்போ வந்து மிளகா சேர்த்தே ஆகணும். வெள்ளம்னு முதல்ல சேர்த்தோம்னா அது வேற மருத்துவம். இதில் வந்து மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம். மிளகாய் வத்தல் 4 வத்தல் சேர்த்தா போதும். அந்த 4 வத்தலுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதிக அளவு காரத்தன்மை இருந்தால் அதை குடிக்க முடியாது. ஏன்னா இதை கரைச்சி இதை நம்ம மருந்தாக மாற்றி குறைந்தது 250 மில்லி நம்ம அந்த சாரை குடிக்க போகிறோம். அப்படி குடித்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் சரியாகும். இதை வாரம் ஒரு முறை செய்யணும். ஏன் வாரம் ஒரு முறை செய்யணும்? தினந்தோறும் செய்யக்கூடாது. தினந்தோறும் செஞ்சோம்னா எல்லா இடத்தையும் கழுவி நடக்க முடியாத அளவுக்கு கை கால் வலியை உண்டு பண்ணிடும். அதனால் தயவுசெய்து தினந்தோறும் இதை வந்து சாப்பிடக்கூடாது. குறைந்தது 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா நல்லது. இன்னைக்கு இருக்கிற உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதால வாரம் ஒரு முறை சாப்பிடலாம், தவறு செய்யாது. வாரம் ஒரு முறை சாப்பிட்டோம்னா உடல் உறுப்புகள் நல்ல ஒரு சக்தியோடு இருக்கும். பூண்டில் வந்து ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்துட்டா போதும். ஒரு முழு பூண்டு, இந்த ரசப்பூடு, இது ரசப்பூடாக இருக்கட்டும், தரப்பூடாக இருக்கட்டும், ஒரு பூடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். 10 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு மிளகாய் வத்தல் ஒரு 4, சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. மிளகு வந்து ஒரு 25 மிளகு எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே வேண்டாம். 25 மிளகு இருந்தால் போதும். புளி வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். கொள்ளுப்பயிர் வந்து ஒரு 100 கிராம் கண்டிப்பாக சேர்க்கணும். 100 கிராம் அளவுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த கொள்ளோட சேர்த்த கருவேப்பிலை வந்து ஒரு 10 கிராம் சேர்க்கணும். கொத்தமல்லி ஒரு 10 கிராம் சேர்க்கணும். நம்ம தூதுவளை மட்டும் ஒரு 15 கிராம் எடுத்துக்கணும். தூதுவளை சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த கலவையை இப்போ அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்து மீண்டும் நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் அதனுடைய முழு கஷாயமும் வரும். இதை நேரடியாக காய்ச்சி வடித்தோம்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்காது. அரைச்சி எடுத்தோம்னா அதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அந்த முழு சத்துக்களை எடுக்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கும் முறையான மருத்துவத்தை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை சரி செய்யறதுக்கு வந்து இப்போ அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த தூதுவளை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட சேர்ந்த காய்ந்த மிளகாய், சீரகம், புளி, பூண்டு, மிளகு, இது எல்லாம் சேர்ந்த கலவை. இதோட வறுத்து எடுத்த அந்த கொள்ளு பயிரை வந்து அரைச்சி அதையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கி நல்ல ஒரு பசையாக்கி இதோட கலக்கிறோம். இதோட கலந்து அதையெல்லாம் சேர்த்து எடுத்து அதை வந்து நம்ம காய்ச்சணும். ஏன் காய்ச்சணும்? முழுமையாக வெறும் இலையை அப்படியே எடுத்து போட்டு காய்ச்சி வடிகட்டினோம்னா அதனுடைய முழு சுவையும் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்காது. அதை நச்சு போடணும். மிக்சி எல்லாமே இருக்குது. முதல்லனா ஆட்டுக்கல்ல போட்டு எடுக்கணும். அந்த அளவுக்கு இல்லை. இப்போது எல்லாமே நமக்கு நவீன முறையில் இருக்கிறதால நம்ம காய்ச்சறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனுடைய முழு பலனும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நல்ல ஒரு பசை மாதிரி ஆக்கி அந்த பசையை அந்த ரசம், அந்த மூலிகை ரசத்தில் வந்து சேர்க்கணும். இந்த மூலிகை ரசத்தில் இதை சேர்க்கும் பொழுது அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். ஏன் கொள்ளை சேர்க்குறோம்னா கொள்ளு வந்து கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. சளியை வறுத்தெடுத்தோம்னா சளியை சரியாக்கிறோம். இதை வந்து ஒரு டம்ளர் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் இருக்காது. ஏன் காய்ச்சல் இருக்காது? சிறுநீரகத்தில் வலி இருந்தால் காய்ச்சல் வரும். சிறுநீரகம் சரியானா காய்ச்சல் வராது. இதை வந்து மறுபடியும் வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ணணும். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ரசத்துக்கு முறக்கட்டை தான் விடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது கஷாயம் ஆகணும் போது நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா தான் எல்லா இலையில் உள்ள ரசமும் அதனுடைய சாரமும் முழுமையாக இறங்கும். முழுமையாக இறங்கும் போது இதில் வந்து நம்ம வடிகட்டி குடிக்கணுன்றதே கிடையாது. இதை கிண்டி விட்டு அப்படியே நம்ம குடிக்கலாம். அப்படியே குடிக்கும் பொழுது உள் உறுப்புகள் வந்து நல்லா இருக்கும். கிட்னியில் உள்ள அனைத்து வகையான அடப்புகளையும் திறக்க வல்லது. ஏன்னா இந்த தூதுவளை போகிற இடத்துல வந்து அந்த சளி வேற எந்தெந்த தொல்லை இருக்கோ அதை சரி செய்யும். மிளகாய் வத்தல் அந்த கொழுப்புகளை கரைக்கும்.
புளி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புளி போகிற இடம் வந்து புளியை கரைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றை கலக்கிறதுல புளி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. இதோட சேர்ந்து செய்யும்போது அந்த தேவையில்லாத கொழுப்புகளையும் தேவையில்லாத அடப்பு, உப்பு அடப்புன்னு சொல்லுவோம். அந்த உப்பு அந்த சாப்பாட்டில் சேர்த்த உப்பு அந்த யூரியா உப்பு தான், வேற எந்த உப்பும் இல்லை. நம்ம சாப்பிட்ற உப்பு வாழ்க்கை பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து ஒரு 40 வருஷமாக அந்த ரசாயன உப்பு போட்டதால் நம்ம எல்லா மக்களும் அவதிப்படுறாங்க. நம்ம மக்கள் அவதிப்படுறதுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த மருந்தை வந்து நம்ம மருந்தாக இல்லாமல் உணவாக செஞ்சுக்கலாம். இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம், இதை நேரடியாக குடிக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இது 100 மில்லிக்கு மேலே குடித்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் கூட வெளியில் ஓடியாந்துடும். ஏன் நிறையா குடித்தா தப்பு வந்துருமேன்னு பயப்பட தேவையில்லை. 250 மில்லி குடிக்கிறாங்கன்னா காலையில் போய் அந்த சிறுநீர் கழிக்கிற இடத்துல ஒரு துணியை, வெள்ளை துணியை வச்சு யூரின் போய் பார்க்க சொல்லுங்கள். அதில் அவங்களுடைய கல் வெளியில் வந்திருக்கும். ஏன்னா அவங்க நான் ராத்திரி குடித்த இந்த ரசம், இந்த மூலிகையினுடைய ரசம், இந்த மூலிகை ரசம் வந்து வரும்பொழுது உள்ளே இருக்கிற கல் காலையில் வெளியே வரணும்னா இது வரும். ஏன்னா சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்ல, தினந்தோறும் இந்த இது வேலை நடக்குது. 7 நாளைக்கு ஒரு முறை தான் இதை சாப்பிட்ணும். இதில் வந்து தூதுவளையினுடைய முள் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அந்த முள் எல்லாமே அறப்பட்டுருச்சு. முள்ளை வந்து அரைச்சி குடித்தோம்னா கல் கரையும். முள்ளை வந்து மென்று சாப்பிட்டா கல் கரையன்வாங்க. ஆனால் சிறுநீரகத்தில் உள்ள உப்பு படிவங்கள் கரையிறதுக்கு தான் நம்ம இப்போ மருந்து. சிறுநீரகத்தில் எந்தெந்த இடத்துல அடப்பு இருக்கோ அந்த அடப்புகளை பூரா சுத்தம் செய்யணும். சிறுநீரகத்தை அடப்பை சுத்தம் செய்கிறதால இதை எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா காலையில் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டா விடிய காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் போய் சிறுநீர் கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் வெளியே வரும். ஏன்னா தூங்கும்பொழுது இதை செய்யணும். அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ரசம்னா விஷன்ற ஆள் நான் வந்து இந்த ரசத்தை விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா ரசத்தை தொடர்ந்து 8 நாள் குடித்தா கை கால் முட்டி வலி வந்துடும். 8 நாள் தொடர்ச்சியாக எந்த ரசத்தை குடித்தாலும் முட்டி வலி, கை கால் வலி வந்துடும். தயவுசெய்து இது 7 நாளைக்கு ஒரு முறை தான் செய்யணும். இவர் சொல்லிட்டாரு கிட்னியை சுத்தம் பண்ணுறோன்னு தினந்தோறும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தினந்தோறும் சுத்தம் பண்ணால் சத்துக்கள் போயிடும். அது எல்லா வகையான சத்துக்களையும் கரைக்க வல்லது. உள்ள கொழுப்பு சத்து மட்டும் இல்லை, நமக்கு தேவையான சத்துக்களையும் கரைச்சிரும். இப்போ தேவையில்லாத சத்துக்கள் இருக்குன்னா அது வாரம் ஒரு முறை சுத்தம் செஞ்சோம்னா நமக்கு தேவையில்லாத அந்த உப்புக்களோ வேற ஏதோ அழுக்குகளோ இருந்தால் அதை கழுவும். அதனால் வாரம் ஒரு முறை செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். இதை வந்து தினந்தோறும் தயவுசெய்து எடுக்க வேண்டாம். இது குடும்பத்தோடு சாப்பிட்டா குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். சிறுநீரகம் பாதுகாப்பு இருக்க இருக்க உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து நல்லா முறைக்கட்டி இருக்கு. நல்லா முறைக்கட்டினதை அப்படியே இறக்கியிருக்காங்க. முறைக்கட்டி இருக்கிறத இந்த ஒரு கப்பில் இருக்கிறத ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிறையா வந்து நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வட்டானா ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி காய்ச்சிக்கிடலாம். யாருக்கு கல் அடப்பானா சிறுநீர் வந்து வெள்ளை துணியில் போயிட்டு பார்ப்பான்வார். எடுத்து காலையில் கொண்டு வந்து காட்டிடுவாங்க, இந்த பாருங்க கல் வந்துச்சுன்னு. அன்னைக்கு இருந்த கல் வந்து வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கல் வந்து ஒரு மாதிரி காப்பி கலரில் இருக்குது. ஏன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, பொட்டாசு, இந்த டிஏபி இதெல்லாம் இருந்து. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற பிராய்லர் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அந்த கறியினுடைய கஷ்டங்களும் இதில் வந்திருக்கு. அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா இந்த கஷாயத்தை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, சிறுவராக இருந்தால் 100 மில்லி அளவுக்கு போதும், பெரியவங்க 300 மில்லி வரைக்கும் குடிக்கலாம். இதில் எந்த தவறும் வராது. இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சென்னை போரூரை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் எழுதியுள்ளார். நான் அநேக காலமாக இந்த ஜி தமிழில் வரும் பாரம்பரிய மருத்துவத்தை பார்த்து வருகிறேன். இதில் தீராத நோய்களுக்கு நீங்கள் மருந்து காட்டுகிறீர்கள். ஆனால் எனக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்து 2 வருடம் ஆகிறது. ஆனால் இது வந்து சென்று இப்பொழுதும் இந்த 2 கால்களிலும் தீராத முட்டி வலி ஏற்படுகிறது. அது மாறாக மருத்துவரிடம் சென்று பார்க்கும்பொழுது இப்பொழுது உடலில் உப்புத்தன்மை அதிகரித்து உள்ளது, அதனால் கால்கள் வலி அதிகரித்து உள்ளது என்று கூறியிருக்கிறார்களாம். இந்த உப்புத்தன்மையை குறைக்காமல் கால் வலி குறையாது என்று இருக்கிறார்கள். இதே போல் உள்ள நேயர்கள் அநேக பேர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் உப்பு சேர்ப்பதால் உப்பு சேர்வது இல்லை. விவசாயிகள் போட்ட யூரியா உப்பும் டிஏபி உப்பும் பொட்டாசு உப்பும் தான் நம் உடலில் போய் சென்று உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. கண்டிப்பாக இயற்கை விவசாயம் செய்யும்
விவசாயிகளிடம் இருந்து அரிசியை வாங்கி உண்டு வர உங்களுடைய நோய் குணமாகும். ஆனால் இந்த உப்பை குறைக்க மக்காச்சோள கூந்தல் முடியில் இருந்து அரைத்தெடுத்து அதை கொதிக்க வைத்து குடிக்க உங்கள் உப்புத்தன்மை கரைய ஆரம்பித்துவிடும். இந்த மக்காச்சோள முடியுடன் பூலாம் இலை, பூலாங்குச்சி என்று சொல்வார்கள், அது கருப்பு நிற பழமும் அதை வாயில் கடிக்கும்போது நீல நிற சாறும் வரும். இந்த நீல நிற சாறு வரும் பூலாம் இலையையும் மக்காச்சோள கூந்தலையும் இரண்டையும் அரைத்து கொதிக்க வைத்து அந்த தீநீரை குடித்து வர உடலில் உள்ள உப்புக்கள் களையும். இவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு அதிகமாக வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம் இவைகளை சாப்பிட உடலில் உள்ள உப்புகள் கரைய ஆரம்பித்துவிடும். மாற்றாக வேறு ஏதும் என்றால் சுரைக்காயை பயன்படுத்தி வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வர இந்த உப்புக்கள் தானாக வெளியேறும். இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். வாழைத்தண்டை கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம். ஏற்கனவே கால் வலி உள்ளவர்கள் வாழைத்தண்டை சாப்பிட்டால் கண்டிப்பாக அந்த 3 நாட்கள் சாப்பிடும் வாழைத்தண்டின் சாறானது 6 மாதத்திற்கு அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும். எலும்பையும் சதையும் பிரித்து வைத்தாற் போல் இருக்கும். ஏனென்றால் உப்பை வெளியேற்ற வாழைத்தண்டு சாறை குடிக்க வேண்டும் என்பார்கள். அது எல்லோருக்கும் உகந்தது அல்ல. இவர் போல் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படாது. அப்படி மீறி சாப்பிட்டால் அவர்களுக்கு கை கால்களில் உள்ள முழு பலமும் குறைந்து நடக்க முடியாமல் போய்விடும். கண்டிப்பாக இவர்கள் வாழைத்தண்டு சாப்பிட வேண்டாம். ஏனென்றால் மக்காச்சோள கூந்தலும் பூலாம் இலையும் சாப்பிட்டு சரியாகி நன்றாக உடலில் உள்ள உப்புக்களை கழுவும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் உலகில் உள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் யாருக்கு உப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த மக்காச்சோள முடியை தீநீரை குடித்து உப்பை குறைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.